பாசுசி, நீ எப்படி இங்க? கோயிலுக்கு வந்தேன், பக்கத்துல தானே, அதான் பாத்துட்டு போலாமேன்னு. உள்ள வரலாமா? பாசுசி, உட்கார். உனக்கு பிடிச்ச புளியோதரை கொண்டு வந்திருக்கேன். எனக்கு பிடிச்ச ஐட்டு தண்ணி மறக்கல. உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? நல்லாதான் இருக்காரு. வெக்கமே இல்லாம விக் வச்சுட்டு திரியறாரு. ஓ, வீட்ல யாரும் இல்லையா? யார கேக்குற? இன்னுமா கல்யாணம் பண்ணிக்கல? இன்னும் ஏத்த பொண்ணு கிடைக்கல. ஓஹோ, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல? ரொம்ப லேட் ஆயிடுச்சு சார். உங்களை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு. 1 minute. உங்ககிட்ட ஒரு மேட்டரை பத்தி பேசணும். சொல்லு. உங்க டிஎஸ்பி ரோமியோ ஜூலியட்ட ஒளிச்சு வச்சிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எங்க ஒளிச்சு வச்சிருக்காரு? நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. நீ சும்மா ஒண்ணும் சொல்ல வேண்டாம். 10,000 rupees. என்ன பத்தி தெரிஞ்சும் இத கொடுக்கறியா? இது 10 நான் சொல்லு, இன்னும் கொடுக்கறேன். நான் மட்டும் லஞ்சம் வாங்குறவனா இருந்தா உன்னை விட பெரிய கார்ல போய்கிட்டு நீ இன்னும் மாறவே இல்ல வீரராகவா. என்ன பாரு, ஒரு காலத்துல நீயும் நானும் ஒன்னா இருந்தோம். ஆனா இப்போ விதவிதமான 4 கார் இருக்கு, 2 சொந்த வீடு இருக்கு, ஹார்ட் ஆஃப் த சிட்டில ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, பேங்க்ல தேவையான பணம் இருக்கு, இந்த சமுதாயத்துல புகழ் இருக்கு, பேர் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, எனக்கு ஒரு ஸ்டேட்டஸே இருக்கு. உன்கிட்ட என்ன இருக்கு சொல்லு. என்கிட்ட உன் பொண்டாட்டி இருக்கா? சுசி, வந்துட்டேன். ஐயோ, நீங்க என்ன திடீர்னு இந்த பக்கம்? சரி சரி, போற வழியில என்ன வீட்ல டிராப் பண்ணிடுங்க. பாய் வீரா. பாய் சுசி. பாய். பயப்படாத, நீ நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. அனாவசியமா அவளை சந்தேகப்படாத. உன் பொண்டாட்டி நெருப்பு மாதிரி. She is very hot. அப்பா செத்தாண்டா மன்மதன். லைஃப் லாங் இனிமே அழுதுகிட்டு தான் இருக்கணும். அப்பாடா, சிக்னல் வந்துருச்சு. ஹலோ, எங்கடா இருக்க? கார்ல இருக்கேன் சார். எங்க? ரோட்ல தான் சார். அடி, எந்த ரோட்ல இருக்க? பெங்களூர் ஹைவேல இருக்கேன் சார். பெங்களூர் போறியா? சென்னைக்கு வந்துகிட்டு இருக்கேன் சார். கார்ல யாரும் இருக்காங்க? ஒரு பொண்ணும் பையனும் இருக்காங்க சார். அவங்களுக்குள்ள சண்டை சார். ஆனா அது ஏன்னு எனக்கு தெரியாது சார். வாங்கடா. சார், ராத்திரி வந்த ரவுடிங்க தூங்கி எழுச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஃபாலோ பண்றாங்க. என்ன சாதாரணமா சொல்றேன், சீக்கிரமா போயா. ஓகே சார். டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு சார். போலீஸ். ஐயோ, அவர் பார்த்தா என்ன விடவே மாட்டாரு. லிங்கம் சார், நீ மேடம் கூட்டிட்டு மகாபலிபுரம் போ, நான் அங்க வந்துடுறேன். சார், நீங்க எங்க சார் போறீங்க? ஏய், அவன் தப்பிச்சு போறா. பிடிக்கிறா பிடிக்கிறா. வண்டி எடு. வாயா. நில்லு. எங்க இருந்து வரீங்க? பெட்ரோல் போட்டு வரோம் சார். ஆர்சி புக் இருக்கா? இருக்கு சார். குடு. இது என் லைசன்ஸ், இது ஆர்சி புக், இது என்சிசி, இது ரோட் டாக்ஸ், இது லைஃப் டாக்ஸ், இது என் வெட்டிங் கார்டு, இது என் விசிட்டிங் கார்டு, இது என் ரேஷன் கார்டு, இது என் பொண்டாட்டி, அது அவங்க அம்மா. போதுமா இல்ல பணம் கேப்பீங்களா? என்னடா கேட்ட உன்கிட்ட? என்னடா கேட்ட உன்கிட்ட? உன் பூர்வீகத்தை கேட்ட? என்னடா வண்டியா? எங்க போறீங்க? மகாபலிபுரம் போயிட்டு இருக்கோம் சார். நானும் அங்கதான் சார். ஓகே, கோ. மூவ் மூவ். என்னாச்சு மேடம்? சார் எங்க இருக்காரா? ஸ்விட்ச் ஆஃப். அப்பவே நினைச்சேன், பேக தூக்கிட்டு போகும்போது திரும்பி வர மாட்டாருன்னு தெரியும். சார் தான், எனக்கு டைம் ஆகுது, எதுவும் பேசாம என் பணத்தை கொடுத்துருங்க, நான் கிளம்புறேன். எல்லா பணமும் அந்த பேக்ல தான் இருக்கு. முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவரு வரமாட்டாரு, உங்ககிட்ட பணம் இல்ல. ஆபீஸுக்கு போனா என் ஓனர் திட்டுவாரு, வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி உதைப்பா. என்னால முடியாது, நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன். இந்தாங்க, இந்த காரை கூட நீங்களே வச்சுங்க. ப்ளீஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அவன் கண்டிப்பா வருவான். அது எப்படி வருவாரு?
உங்க மூஞ்சிக்கு நேரா உங்களை பிடிக்கலன்னு சொன்னார்ல, அவசரமா போகும்போது கூட பேக் எடுத்துட்டு போனார்ல. அவ்வளவு ஏன் போனவரு போனை கூட இப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார்ல, அப்புறம் எப்படி வருவாரு? கண்டிப்பா வர மாட்டாரு. நீங்க எத்தனை நாள் நீங்க காத்துக்கிட்டு இருந்தாலும் வரவே மாட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஜனங்க கோட்டையை பார்த்துட்டு போறதுக்கு பதிலா உங்களை பார்த்துட்டு போவாங்க. நான் சொல்றதை நம்புங்க, அவரு வரமாட்டாரு 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 வரமாட்டாரு. என்ன இங்க வந்துட்டாரு? உனக்கு போன் பண்ணலாம் நினைச்சேன், போன் மிஸ் ஆயிடுச்சு தெரியுமா? டேய் எதுக்கு அழற? அழாத. இப்ப என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவ்வளவுதானே. வந்துட்டேன்ல சார். முதல்ல அவனுக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சிடு. கொஞ்சம் இரு. எவ்வளவு ஆச்சியா? 10,000 கொடுங்க சார். கொஞ்சம் பேக் பிடி. அப்பத்துல இருந்து நீ வரமாட்டேன்னு பயமுறுத்திட்டே இருந்தா தெரியுமா? இந்தா சார் வெச்சிக்கையா. தேங்க்யூ சார். சாரி மேடம். டேய் எனக்கு ஒரு டவுட். மறுபடியுமா? இவ்ளோ பணத்தை எடுத்துக்கிட்டு போனவன் திரும்பி எதுக்குடா வந்த? இந்த பணம் இல்லாம கூட என்னால சந்தோஷமா இருக்க முடியும், ஆனா நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் ரூம் நம்பர் 402ல இருந்திருக்காங்க சார். அவங்க தங்கி இருந்த ரூமை செக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணி பார்த்துட்டேன் சார். ஆனா க்ளூ எதுவும் கிடைக்கல சார். சார் இவன் தான் சார் பொக்கேஷனோ. ரோமியோவை வீரபாகுட்ட அனுப்பிச்சது இவன் தான் சார். உனக்கு ரோமியோவை எப்படிடா தெரியும்? எனக்கு தெரியாது சார். சார் உண்மையை சொல்றேன் சார், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். ஒரு வாட்டி வந்து பொக்கே வாங்கிட்டு கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு கேட்டான் சார். நான் சொன்னேன் சார். அடுத்த நாள் என்கிட்ட வந்து நான் சரக்கு வச்சிருக்கேன், நீ வாங்கிக்கலான்னு கேட்டான் சார். வீரபாகு அண்ணனுக்கு தெரியாம பண்ணக்கூடாதுன்னு நான் ஒரு வாட்டி அனுப்பிச்சிட்டேன் சார். இதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது சார். பொக்கே வாங்குறதுக்கு முன்னாடி என்ன கேட்டா? சரக்கு இருக்கு வாங்கிக்கலான்னு கேட்டான் சார். அதுக்கு முன்னாடி கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு கேட்டான் சார். அப்படியா? பொக்கே வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கானா அங்க அவனுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தர் இருக்கணும். எஸ் சார். வீரா சார் இவனை ஸ்டேஷன் கூட்டு போ. ஓகே சார். வாடா வாடா. ஹலோ. கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்கு? அட என்ன இவ்ளோ டல்லா இருக்கீங்க? வணக்கம். வணக்கங்க. ஹாய் மீனா, எப்படி இருக்க? நீ தள்ளு. இந்தா அன்னைக்கு வந்தப்ப நான் எல்லாத்தையும் தின்னு கம்ப்ளைண்ட் பண்ணல, அதான் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் உனக்கு தான். அங்கிள். என்னடா? நீங்க நல்லவர்னு எங்க மம்மி சொன்னாங்க. அச்சச்சோ, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. மீனாக்கு ஒன்னும் ஆகாது. பணம் கொண்டு வந்திருக்கோம். ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும். சீக்கிரமா அவன் நல்லபடியா குணமாயிடுவா. ஓகே வா போய் பணம் கட்டிட்டு வந்துடலாம். இப்ப வந்துரும். இது வந்துரும். பாய். பாய் அக்கா. குட் மார்னிங் சார். ஹலோ. என்ன இவ்வளவு தூரம்? ஒரு சின்ன வேலை. நம்ம நாடு குட்டிச்சோறானது காரணமே நீதாயா? நானா? நீ பண்ண வேலை. என்ன கேட்டா இந்த காலத்து காலேஜ் பசங்க எல்லாரையுமே அவங்கள வரிசையா நிக்க வச்சு கட்டிங் பண்ணிடணும். எஸ் மிஸ்டர் சார். வேற ஏதாவது வேலை இருந்தா அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணு. அப்படியே பண்றேன் சார். உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கயா, என் பசங்க எல்லாருக்குமே ஃபேமிலி பிளானிங் ஆபரேஷன் பண்ணிட்டேன். உங்களுக்கு எத்தனை பசங்க சார்? மொத்தம் 8 பசங்க. அப்புறம் நீங்க எதுக்கு சார் ஆபரேஷன் பண்ணிக்காம இருந்தீங்க? சின்ன வயசா இருக்கும்போது யாரும் என்கிட்ட சொல்லல. இப்ப அதுக்கு அவசியமும் இல்ல. நீ கிளம்ப, எனக்கு வேலை இருக்கு. சரிங்க சார், வரேன் சார். நெக்ஸ்ட் வாடி. பம்மல் சம்பந்தம். ஒரு நிமிஷங்க, ரொம்ப அர்ஜென்ட். வாங்க வாங்க உட்காருங்க. எத்தனை மாசம்?
11 சார். 11? நான் இப்ப சொன்னது டோக்கன் நம்பர் சார். நான் கேட்டது இந்த அம்மாவுக்கு எத்தனை மாசம்னு. அது எனக்கு தெரியல சார். குட், உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. எனவே குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றீங்க? ஆக்சுவலி நான் எதுவுமே செய்யல சார். நான் கேட்டது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நீங்க ரெகுலரா என்ன யூஸ் பண்றீங்க? ஃபேர் அண்ட் லவ்லி. ஃபேர் அண்ட் லவ்லியா? அது எதுக்கு? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல சார். இதுல புரியாம இருக்கிறதுக்கு என்னையா இருக்கு? பிரெக்னன்ட் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறீங்க? காண்டமா? கேள்விக்கு பதில் சொல்லுங்க. காண்டமா? ஐ நோ. உங்களுக்கு கல்யாணம் எவ்வளவு நாள் ஆகுது? எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சார். ரீசெண்டா யாராவது பெரிய அமௌண்ட் கட்டியிருக்காங்களா? ரூம் நம்பர் 113ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு 3 lakhs கட்டினாங்க. யார் கட்டினாங்க? தெரியாது சார், நான் டியூட்டில இருக்கேன். ஓ, அந்த பேஷண்ட் யாருன்னு காட்டுங்க. சரிங்க சார். போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, ரூம் நம்பர் 113ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு பேமெண்ட் கட்ட வந்திருக்கோம். இன்னும் 6 லட்சம் ரூபாய் கட்டணும். இப்ப எவ்வளவு கட்ட போறீங்க? மொத்தமா பே பண்ணிடுறோம். ஆபரேஷன் எப்போ பண்ண போறீங்க? பணம் கட்டியாச்சுல, உடனே பண்ணிடுவாங்க. தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த ரிசிப்ட் கொஞ்சம் ரூம்லயே கொடுத்துறீங்களா ப்ளீஸ்? ஓகே. தேங்க் யூ. வா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.